ரொம்ப நன்றிங்க. உங்கள் அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிரே பார்க்கல இந்த அளவுக்கு உங்களோட லவ் எனக்கு காட்டுவீங்கன்னு. கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். எனக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய வாய்ஸ் நோட்டு, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். நீங்கள் அனுப்பின வீடியோஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கண் கலங்கும் வகையில் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு அந்த லாஸ்ட் வீடியோ நான் ஃபீல் பண்ணி போட்டிருந்தேனோ, இப்போது அதுக்கும் பல முறை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் நான் அழகாக வழி அனுப்பி வைக்கிறீங்க. உங்கள் மெசேஜஸாக இருக்கட்டும், உங்களோட சேட், மெயினாக வந்து கமெண்ட்ஸ் தான், செம்ம கமெண்ட்ஸு. ஏதாவது 1-2 கமெண்ட்ஸ் தான் நெகட்டிவாக இருக்குது, மற்ற எல்லாமே பாசிட்டிவ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து என்னை எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்னு அதில் பார்த்தது தான் தெரியுது எனக்கு. நான் வந்து என்னோடய ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தேன். மக்களுக்கு வந்து ரீசனபிளாக வண்டி கொடுக்கணும், நல்ல வண்டியாக கொடுக்கணும். இதான் என்னோடய மோட்டோவாக இருந்துச்சு. அது பாரு நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அது இந்த அளவுக்கு இம்பேக்டில் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் இந்த உங்களோட இதுவை. எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணி வந்து அழுகுறீங்க, ஒரு மாதிரி துக்கத்தோடு பேசி எனக்கும் கண் கலங்குது, நானும் அழுகுறேன். எனக்கு எப்படிமா லிட்டரலாக என்னோடய பிரதரை விட்டுட்டு, என்னோடய அண்ணன் தம்பியை விட்டுட்டு நான் போகிற ஃபீல் இருக்குது. நான் உங்களை விட்டுட்டு நான் போகிறது என்னோடய ஃபேமிலி விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது எனக்கு. இப்போ நான் அங்கே போய் கூட நான் வந்து ஒரு திகிரிமாக இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு தமிழ்நாடு மக்கள் சப்போர்ட் இருக்குது. எங்கள் அம்மா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு வந்து எனக்கு அதை விட வந்து வேறு எதுவும் பெருசாக தெரியல. எனக்கு அதை விட இதுதான் பெருசாக தெரியுது. ஒரு பேக்கில் நீங்கள் தமிழ்நாடு மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் 10 மணிக்கு நான் வந்து உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் யூகேல. சரிங்க, இப்போது இது என்ன வீடியோனா, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க பிரதர், உங்களை எதனா ஒரு சின்னதாக மீட்டப் வைங்க, நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம், உங்களை கட்டி பிடிச்சி ஆசைப்பட்றோம், உங்களை கட்டி பிடிச்சி தழுவணும்னு ஆசைப்பட்றோம். எனக்கும் அந்த ஆசை இருக்குங்க, உங்களை கட்டி பிடிச்சி அழணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாங்க நம்ம மீட் பண்ணலாம். பட்டு நான் எங்கே மீட்டப் வைக்கலான்னு நினைக்கிறேன்னா, ஏர்போர்ட் வந்துடுறீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணி டைமிங் கேட்குறீங்க, எப்போ வரும்னு கேட்குறீங்க. உங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யாருக்குன்னா வரணும்னு என்னை சென்ட் ஆஃப் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுனாக்கா, நான் டிக்கெட் போடுறேன். இதான் டிக்கெட் போடுற டிக்கெட் பாரு, மேலே போடுறேன் இல்லை பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். காலையில் 7:30 மணிக்கு எனக்கு வந்து ஃப்ளைட்டுங்க. காலை 7:35 ஃப்ளைட்டு, பிரிட்டிஷ் ஏர்வேஸு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, டெர்மினல் 2. சரிங்களா, டெர்மினல் 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் டிபார்ச்சரில் வந்துடுங்க. 7:30 ஃப்ளைட்னா 7:30 நான் இருக்க மாட்டேன். ஒரு 2 hours பிஃபோராக போயிடணும். செக்இன் இருக்குது, இமிகிரேஷன் இருக்குது. 7:30னா ஒரு 4:30 நான் 4 o'clockலேருந்து அங்கே இருப்பேன். நான் 4 to 4:30 நான் இருந்துருவேன். நான் சப்போஸ் 4:30 to 5:30 வரைக்கும் நான் இருப்பாங்க. மேபி மேக்ஸிமம் 6 o'clock வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன். 6 o'clock கஷ்டம் தான். 5:30 5:40 வரைக்கும் நான் இருப்பேன். யாருன்னா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்தால் கூட போதும். ஒருத்தரை நான் அத்தனை பேர் நினச்சிட்டு கட்டிப்புக்குன்னு ஆசைப்பட்றேன். வாங்க. ஏன்னா நான் ஏன் உங்களை கூப்பிட்றேன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க எத்தனை மணிக்கு வரணும், அந்த இதுக்காக நான் கூப்பிட்றேன். லாங்லேருந்து யாரும் வராதிங்க. தூரமாக இருக்கீங்க, ஊர்லேருந்துங்க, அவங்களாம் வர தேவையில்ல. பக்கத்தில் ஏன்னா பல்லாவரம், தாம்பரம், அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா வாங்க. 24th ஏர்லி மார்னிங் 5:45 வரைக்கும் நான் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். யாருன்னா வந்தீங்கன்னா நம்ம செல்ஃபியோ, ஒரு சென்ட் ஆஃப், ஒரு ஃபேர்வெல் டே மாதிரி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். உங்களை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் அந்த இது வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நம்ம ஒரு சின்னதாக ஒரு மீட் பண்ணுவோம். ஒரு 1/2 hour நம்ம கெட்டு விதமாக நம்ம ஒரு மீட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. நம்ம 24th ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃபில் நேராக மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.